அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன். விஜய் மிகவும் சிறப்பாக திறமையுடன் மெதுவாக அணுகுகிறார் ஒவ்வொரு பிரச்சனையும். தமிழகத்தில் தொங்கு சபை வந்தால் விஜய் தான் கிங் மேக்கர் ஆவார் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. ரொம்ப சைலண்டா இருக்காருங்க அவரு. பாஞ்சு அடிக்க போறாரு. ஏன்னா அவர் நேரடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தி களம் என்ன என்று கேட்டால் எஸ்ஐடியை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பலாத்காரம் நடந்து போன் பண்ணார, கள்ளக்குறிச்சிக்கு போன் பண்ணார ராகுல் காந்தி. எங்கெங்க சவம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பாக்குறேங்கிறாரு. இங்க 41 சவங்கள் வந்துருச்சு. அவர் துடிக்கிறார் வர வேண்டிய காரணம் என்னன்னா பிஜேபி வந்துடுச்சுங்க. விஜய் என்ற ஒரு பிம்பம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பாஜக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி என்ற பல கட்சிகளுக்கெல்லாம் அங்கங்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார். ஒரே ஒரு வீடியோ வந்ததிலிருந்து பார்த்ததில் அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்த அவர் பணிந்து விட்டார் என்ற ஒரு உண்மையை தெரிகிறது. போதாத குறைக்கு அவர் சொல்ல வேண்டியது அதிகமாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், செந்தில் பாலாஜி வர்சஸ் விஜய் என்ற நேரம் வந்துவிட்டது. விஜயுடன் சென்றால் தமிழகத்தில் ஒரு களம் அமைக்க முடியும். காங்கிரஸும் வளர முடியும் என்று நினைக்கிறார்கள். தீவிரமாகத்தான் இருக்கிறார் என்று ஆதவ அர்ஜுனா டெல்லியில் ஒரு வாரம் தங்கி இருந்த போது பலரை சந்தித்தார்கள். யாரை சந்தித்தாரோ நானும் அவரை பார்த்தேன், அவங்களோட பேசினேன். இன்ஃபேக்ட் ஆதவ அர்ஜுனாவுடைய மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா we will fight it out சொல்லியிருக்காங்க. திருமாவளவனை ஆதவ அர்ஜுனா விஜய் பக்கம் இழுக்க ஆரம்பித்து விட்டாரோ என்ற சந்தேகம் டெல்லியில் வர ஆரம்பித்து விட்டது. காரணம், காங்கிரஸ் எம்பிக்கள் கண்டிப்பாக திருமாவளவனை முன்னிறுத்தி விஜயுடன் சேர்வதைத்தான் அவர்கள் ஊர்வலம் கருந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுதான் கேட்கிறேன் சார். அப்ப காங்கிரஸ்க்கு அதிகபட்ச தேவைன்றது திமுகவா தாவேகாவா? திமுக. காரணம் என்னன்னா திமுக எத்தனை சீட் கொடுத்தாங்களோ அத்தனை சீட் வின் பண்ண முடியும். தாவேகா ட்ரையல் பண்ணணும். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. நீண்ட நெடிய அனுபவம் கொண்ட ஒரு அரசியல் பத்திரிகையாளர். அவர்கிட்ட தான் பேசுறதா இருக்கும். பேசுவோம் சார். வணக்கம். நமஸ்காரம். சார், இப்போ தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலவரம்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஒட்டி பேசணும் அப்படின்னா, நடிகராக இருந்த விஜய் அவர்கள் இந்த அரசியல் களத்துக்குள்ள நுழைந்ததன் பிறகு தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் நடக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஸ்ஐடி, அதன் பிறகு அந்த ஒரு நபர் ஆணையம், இது தவிர்த்து இதையெல்லாம் விடுவித்து இன்னைக்கு சிபிஐ வசம் இது போயிருக்கு. இந்த இடத்துல இருந்து இதனுடைய நகர்வு எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? குறிப்பாக எஸ்ஐடி பயன்படுத்தி அலுவலகத்துல இருந்து அந்த பென்டிரைவ் கிடைச்சது, சில ஆவணங்கள் எரிக்கப்பட்ட நிலையில் இருந்தது, அப்படியான செய்திகள்லாம் வெளியாகுது. இதனுடைய நிலை என்னவா இருக்கு சார்? கலாட்டா நேயர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தாங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே ஒரு பதில். விஜய் என்பவர் தமிழக அரசியலை உலுக்க இருக்கிறார். விஜய் என்ற ஒரு பிம்பம் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ், பாஜக, விடுதலை சிறுத்தைகள், நாம் தமிழர் கட்சி என்ற பல கட்சிகளுக்கெல்லாம் அங்கங்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்க போகிறார் என்பதுதான் காரணம். என்னென்று கேட்டால், கரூருக்கு முன் கரூருக்கு பின் என்று வைத்துக் கொண்டால், தாங்கள் கூறியபடி சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒன் மேன் கமிஷன் ஆஃப் என்கொயரி, அதாவது அஜய் ரஸ்தோகி நீதிபதி அவர்கள் அடுத்த மாசம் முதல் வாரத்தில் தமிழகம் வர இருக்கிறார் என்று நான் கேள்விப்படுகிறேன். சுப்ரீம் கோர்ட்ல நேற்றுக்கு அவர் ரிஜிஸ்ட்ராரை பார்த்துட்டு சிபிஐ டைரக்டரை கூப்பிட்டு பேசியிருக்காங்க. காரணம் என்னென்று கேட்டால், பிரவீன் குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் நியமித்திருக்கிறார்கள். இன்னொரு ஐபிஎஸ் ஆபீசர், ஒரு பெண்மணி வேண்டும் என்று அஜய் ரஸ்தோகி விரும்புகிறார். காரணம், பெண்மணிகள் பலர் மரணம் அடைந்திருப்பதனால் அந்த விபத்தில். ஆக மொத்தம் அந்த எஸ்ஐடி என்பது கண்டிப்பாக தனது அறிக்கையை எவ்ரி மந்த் 25th சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொடுக்கணும்னு ஆணையிட்டு இருக்கிறார்கள். 6 மாசத்துக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா 6 மாசம் முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு தமிழகத்தில் தேர்தல் வந்துவிடும். அரசியலில் இதுவரைக்கும் பல வர்ணனைகள் விஜயை பற்றி இருந்தது. ஏன் பேசாமல் இருக்கிறார் என்று.
ட்விட்டர்ல கூட ஒரே ஒரு வார்த்தை வாய்மை வெல்லும்னு போட்டு விட்டார். அவர் ஒன்னும் இந்த வரைக்கும் ஓபன் பண்ணவே இல்லை, வாயை திறக்கல, ஒண்ணுமே ரியாக்ஷன் இல்லை. அது ஆழ்ந்த ஒரு அனுபவம் மிக்க அரசியல்வாதி என்று எடுத்துக்கொள்ளலாமா, அல்லது அரசியலுக்கு புதிதாக இருப்பதனால் மெல்ல மெல்ல நகர வேண்டும் என்று நினைக்கிறாரா? காரணம் என்ன என்று கேட்டால், அவர் அரசியலுக்கு வந்த உடனேயே அதிகமாக பேசிவிட்டார் என்று சொன்னால், ஐயா ஸ்டாலின் அவர்களையும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் அனைவரையும் ஏகவச்சனத்தில் பேசியதனால் அவர் பின்வாங்குவாரா என்று தெரியவில்லை. ஒன்று, பல வர்ணனைகள் இருந்தாலும் அவர் பேசா பொம்மையாக இருக்கிறார், இன்னும் கடினமான வார்த்தையை சொல்ல வேண்டும் என்றால் ஊமையாகிவிட்டார் என்றெல்லாம் சொல்லுவது நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. காரணம், டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைமையை பார்த்தால் சரவணன், இவங்க ரொம்ப சைலண்டா இருக்காருங்க. அவரு பாஞ்சு அடிக்க போறாரு. ஏன்னா அவர் நேரடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய செய்தி களம் என்ன என்று கேட்டால், எஸ்ஐடியை ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது, சிபிஐ என்கொயரி ஏன் எதிர்த்தது? காரணம், விஜய் அவர்களுடைய வீடியோ, ஒரே ஒரு வீடியோ வந்ததிலிருந்து பார்த்ததில் அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்த அவர் பணிந்து விட்டார் என்ற ஒரு உண்மையை தெரிகிறது. போதாத குறைக்கு அவர் சொல்ல வேண்டியது அதிகமாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், செந்தில் பாலாஜி வர்சஸ் விஜய் என்ற நேரம் வந்துவிட்டது. செந்தில் பாலாஜி என்ற ஒரு பிம்பம் வந்து விட்டதனால் அது மாறிவிடும் என்று தான் நான் நினைக்கிறேன். எனினும் சினிமா உலகத்துறையில் இருப்பதனால் உதயநிதி வர்சஸ் ஸ்டாலின் என்ற நிலையும் வந்துவிட்டது, உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் விஜய் என்றும் வந்துவிட்டது. இந்த அரசியலிலிருந்து பார்த்தால் விஜய் தன்னுடைய பயணத்தை கூடிய விரைவில் ஆரம்பித்தால் தான் அவருக்கு இந்த 6 மாதத்தில் கொடுக்க முடியும் என்பதுதான் பலருடைய கருத்து. டெல்லியில் காங்கிரஸ்காரர்களாம் இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, விஜயனுடைய நகர்வை உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ விஜய் அவர்களுடைய நகர்வு எப்படி இருக்க போகுது சார்? ஏன்னா கரூர் சம்பவத்தின் பிறகு தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சியே இல்லாம போயிரும் அப்படின்ற அளவுல எல்லாம் பேசப்பட்டது. ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு அனுமதி வழங்கி இருக்காங்க, ஒரு குழு இருக்கணும்ன்றாங்க. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கிறார், ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இருக்கணும்ன்ற விதத்துல நாங்க முறையிடுவோம் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்றது சார்? ஏன்னா டே 1ல இருந்து டிவி கேக்கு தான் இது ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அது மாறி இருக்கு அப்படின்னு பாக்கலாமா? கண்டிப்பாக மாறி இருக்கிறது. காரணம், திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் சரி, கட்சியும் சரி, விஜயினுடைய நுழைவில் பயந்திருப்பதாகவும் தெரிகிறது. பயந்திருக்கு அரசியல் ரீதியாக. காரணம், இளைஞர்களுடைய ஒரு சப்போர்ட் அவருக்கு நிறைய இருக்கிறது. இன்னொன்னு பாருங்க, விஜய் ரொம்ப கிரௌட் அட்ராக்ட் பண்றது கிரேசி இருக்குது. விஜயனுடைய கிரேசி பிலோ 30 years ஓட்டருடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்குங்க. ஏன்னா பல ஆங்கில தொலைக்காட்சிகளுடைய கருத்து கணிப்பு கூட விஜய்க்கு பிலோ 30 years ஓட்டு தான் நிறைய வரும் சொல்றாங்க, அனைத்து கட்சியிலும் வரும் சொல்றாங்க. இதுல சிபிஐ என்கொயரி பண்ணாத இருந்தா, ஏன்னா 1 man கமிஷன் போட்டுட்டாங்க தமிழ்நாடு அரசாங்கம். அவருடைய விஷயத்தில் முதலமைச்சர் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார், அதை மறுக்க முடியாது. எனினும் விஜயனுடைய நகர்வு என்பது ராகுல் காந்தி விஜயுடன் பேசிய பிறகு முதல் முறையாக அதிலிருந்து அவருடைய பயணம் தொடர்ந்து ஆரம்பித்து விட்டது. மாணிக் தாக்கூர் என்ற எம்பி, ஜோதிமணி என்ற எம்பி மற்றும் விஷ்ணு பிரசாத், திருநாவுக்கரசர் போன்றவர்கள் எல்லாம், ஈவன் அந்த திருவள்ளூர் எம்பி செந்தில் அவர்கள் கூட சொல்லுகிறார், விஜயுடன் சென்றால் தமிழகத்தில் ஒரு களம் அமைக்க முடியும், காங்கிரஸும் வளர முடியும் என்று நினைக்கிறார்கள். காரணம், காங்கிரசுடைய கொள்கையைத்தான் விஜய் பிரதிபலிக்கிறார் என்ற எண்ணம் ஜெயராம் ரமேஷ் மற்றும் திக்விஜய் சிங், மல்லிகார்ஜுன் கர்கே போன்ற மனதில் இருப்பதாகத்தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் கிடைக்கின்றன. நானும் ஜெயராம் ரமேஷ் பேசிய பொழுது, கேசி வேணுகோபால் தமிழகத்திலிருந்து டெல்லி வந்த பிறகு அவரும் அதைத்தான் ஆமோதிக்கிறார் என்று ஜெயராம் ரமேஷ் என்கிட்ட ஓப்பனா சொன்னாருங்க. இதை வச்சு பாத்தீங்கன்னா காங்கிரசும் நம்ம விஜயும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் திருப்பத்தை ஏற்படுத்தும். திமுக அணி பிரிந்தால் அரசியலில் ஒரு மாறுதல் ஏற்படும். ஆனால் என்னுடைய ரீதியில் பார்த்தால் ராகுல் காந்தியும் மு.க. ஸ்டாலினுடைய உறவு என்பதை அவ்வளவு ஈஸியாக பிரிக்க முடியாது. இருந்தாலும் காங்கிரஸ்காரர்களுடைய அழுத்தம் இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், ஆட்சியில் பங்கு கேட்க ஆரம்பித்து விட்டது காங்கிரஸ். 125 சீட்டுன்னு சொல்றாங்க, பட் அவங்க 60 சீட்டு குறைஞ்சி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு திமுகவுக்கு ஒரு பிரச்சனையாகும். விஜய் காங்கிரசுடன் சேர்ந்தால், காரணம் என்னன்னா ராகுல் காந்தி ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப்
நவம்பர்ல கரூர் வரணும்னு ஆசைப்படுறாரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தலித் ஒரு மாணவன் இறந்து விட்டான், அவரை காண சென்றிருந்தார். ஹரியானாவில் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் தற்கொலை செய்து கொண்டு விட்டார், சூசைட் நோட்டு போட்டு 6 ஐபிஎஸ் ஆபீசர்கள் மீது ஒரு தலித் ஆபீசர். அந்த இடத்துக்கு ராகுல் காந்தி போயிட்டு வந்தார். அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய இடம் பாருங்க, ஜுபின் கர்க் என்று பாடகர் ஒருத்தர் இருக்கார், அந்த இடத்துக்கு ராகுல் காந்தி போயிட்டு வந்தார். இப்ப தமிழகத்துக்கு வரவில்லை என்றால் தமிழக காங்கிரஸ்காரர்களை கேள்வி கேட்பார்கள் பலர். அதனால தமிழகத்துக்கு வர ராகுல் காந்தி கரூருக்கு வந்தாருனாலே அரசியல் பிம்பம் மாறுங்க. இப்போ விஜய் அவர்கள் எப்ப வருவார்ன்றதே கேள்வி ஆகிட்டு இருக்கு இல்லையா சார்? ஏன்னா இந்த நிகழ்வுக்கு பிறகாக 13ஆம் தேதி வருவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது, 17ஆம் தேதி வருவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் அவங்க அனுமதி கேட்டிருக்கோன்ற தகவல் தவிர்த்து பெரிய அளவுல அந்த ஒரு விஷயமே இன்னும் பேசப்படாம இருக்கே. அப்ப என்ன நடக்க இருக்கும் சார்? விஜய் கண்டிப்பாக வருவார் தாங்க. அவர் வந்து வெயிட்டிங் ஃபார் தி ரைட் ஆப்பர்ச்சுனிட்டியை தான் பார்த்துட்டு இருக்காரு. பாருங்க, நீதியாக போராட்டார், லீகல் ஆஸ்பெக்ட்ல போரிட்டார், லீகல்ல அவர் வின் பண்ணிருக்காரு. இனிமேல் பொலிட்டிக்கலா வருவாங்க தான் என்னுடைய ஒரு கருத்துங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அவ்வளவு ஈஸியா ரஜினிகாந்த் மாதிரியோ கமல்ஹாசன் மாதிரியோ he won't surrender before DMK. அது வந்து நிச்சயங்க. தமிழக அரசியலை ஒன்று பார்த்தால் இன்று பாஜக தூதுக்குழு வந்தது, காங்கிரஸ் தூதுக்குழு கரூர் சென்றது, கம்யூனிஸ்ட் கட்சி தூதுக்குழு கம்பி சென்றது. திருமாவளவன் கூட கேட்டார், இந்திய அலையன்ஸ்ல இருந்து யாரோ ஒருத்தர் வரணும், டெல்லியில இருந்து வரணும்னு சொன்னாரு. அப்போ ராகுல் காந்தி கிட்ட திருமாவளவன் பேசியிருக்காங்க. அவர் they are all waiting for ராகுல் காந்தி. அப்படி வந்ததுன்னா திமுக அரசிற்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய மோதல் பெரிதாகும். இப்ப ஒன்னே ஒண்ணு சொல்றேங்க, அமித்ஷா வந்து ராஜ்யசபாலையும் சரி லோக்சபாலையும் சரி எந்த தீர்மானம் வந்தாலும் தமிழக பொதுக்கூட்டங்களிலும் சரி கடந்த 3-4 மாதங்களாக அதிமுக பாஜக உறவு வந்த பிறகு அவர் ஹிந்தியில் சொல்லுவதை நான் ஹிந்தியில் தங்களுக்கு கலாட்டா நேயர்களுக்கு சொல்லி தமிழாக்கம் செய்கிறேன். டிஎம்கே சர்க்காருக்கு உக்காடுக்கே பேங்துங்கான்னு சொன்னார். அதாவது வேருடன் புடுங்கி எறிவேன் என்று சொன்னார். அப்பேற்பட்டு சொன்னார்னா இப்ப திமுக எம்பிக்களிடமிருந்து நான் கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால், கலாட்டா நேயர்களுக்கு ஒரு சிறப்பு செய்தியாக நான் சொல்ல வேண்டும் என்றால், திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு கங்கணம் கட்டிட்டாங்க சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ கூட வரக்கூடாது பாஜக, அந்த மாதிரியான ஒரு முத்திக்கிட்டு சண்டை முத்திடுச்சு. அப்போ இது வந்து பிஜேபி வர்சஸ் டிஎம்கேன்னு ஆச்சுன்னா அப்ப விஜயனுடைய நிலைமை என்ன இருக்கும்? விஜயும் காங்கிரஸும் போனாங்கன்னா என்ன நிலைமை இருக்கும்? இப்போ எப்படி அமித்ஷாவுக்கு கோபம் இருக்குதோ அதே மாதிரி ஸ்டாலினுக்கும் கோபம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் வச்சீங்கன்னா டிஎம்கே வர்சஸ் பிஜேபி வர்சஸ் விஜய்னு ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, விஜய் எந்த நேரத்திலும் பேசினால் அவர் என்ன எப்படி காய் நகர்த்தாரான், ஒன் திங் இஸ் சர்டன், அவர் வந்து ஏடிஎம்கேனையும் கூட்டு போக மாட்டாரு, பிஜேபின்னு கூட்டு போக மாட்டாரு. தனி இன்னைக்கு டிடிவி தினகரன் கூட இன்னைக்கு பேசியிருக்காரு. நானும் ஐ ஹேட் an opportunity to talk to டிடிவி தினகரன். அவரும் சொல்றாரு, அவருடைய விஜய் தலைமையில் தான் ஒரு கூட்டணியுமே, அதில் நாங்கள் டிடிவி தினகரன் சேர தயாராயிருக்கேன்னு ஒப்புக்கொண்டு விட்டார். இதை வச்சு பாத்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு புது களம் வர ஆரம்பிப்பதாகத்தான் அது விஜய் தலைமையில் இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. பாஜகவும் விஜய் போவே மாட்டாங்க சார். இப்ப பாஜக அதிமுகவினுடைய கூட்டணிக்குள்ள விஜய் இடம்பெறவில்லை என்றால், தனியா ஒரு விஜய் தலைமையில ஒரு கூட்டணி வந்தா அது அந்த அளவுக்கு சோபிக்காது, இன்னொரு மக்கள் நல கூட்டணியா மாறிடும் அப்படின்னு பரவலா பேசப்படுது இல்லையா? விஜய் என்பவர் விஜயகாந்த் அல்ல. விஜயனுடைய தாக்கம் நீங்க 10 வருஷத்து பழைய கதையை சொல்றீங்க, புரியுதுங்க. விஜயனுடைய எண்ணோட்டங்கள் பல இப்போ அந்த சமயத்துல ஐயா கருணாநிதி இருந்தாரு, அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க, இப்ப யாருமே இல்லையே மைதானத்துல. ஆனா கூட்டணி பலத்தோட திமுக தயாரா தானே இருக்கு. கூட்டணி பலமா இருக்கதா ஒண்ணும் அப்படி தெரியலீங்களே. ஏன்னா இப்போ வந்து 200 சீட்டு வரும், எனக்கு ராத்திரில தூக்கமே வருது கிடையாது, மத்த நாள் காத்தால எந்த பத்திரிகையில் எந்த அமைச்சர் என்ன சொல்ல போகிறார் என்ற இடிக்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை முதலமைச்சர் பப்ளிக்ல வச்சிருக்காருங்க. அறிவாலயத்துல பேசும்போது கூட எனக்கு தூக்கம் வரலன்னு சொல்றாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா 200 சொல்லியிருந்தாங்களே, இப்ப எங்க போச்சுங்க அது? அந்த 200 அது கலடா பண்ணாங்களா? அத்தோட தெரியுதானா? அந்த இப்ப பாருங்க, அந்த ஒண்ணு திருமாவளவனும் திராவிட முன்னேற்ற கழகமும் உறவு சரியில்லைங்க. எஸ்பெஷலி அந்த ரோட் அட்டாக் பிறகு, தமிழகத்தில் ஜட்ஜி பேசிய பிறகு அது ஒரு கருத்து மாறி இருக்கிறது. காரணம், திருமாவளவனை ஆதவ அர்ஜுனா விஜய் பக்கம் இழுக்க ஆரம்பித்து விட்டாரோ என்ற சந்தேகம் டெல்லியில் வர ஆரம்பித்து விட்டது. காரணம், காங்கிரஸ் எம்பிக்கள் கண்டிப்பாக திருமாவளவனை முன்னிறுத்தி
விஜயுடன் சேர்வதைத்தான் அவர்கள் ஊர்வமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்புக்கு போச்சுன்னா என்ன பொறுத்து மட்டும் ஆஸ் எ பொலிட்டிக்கல் கரஸ்பாண்டன்ட் 1967 இருந்து நான் தமிழக அரசியலை நேரடியாக பார்த்திருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதியுடன் நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. தினமணிக்கு நான் பல ஆண்டுகள் நிருபராக இருந்திருக்கிறேன், அரசியல் நிருபராக. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்து காங்கிரஸ் வெளிவர துடிக்கிறது. அது விஜய் பக்கம் போனால் காங்கிரஸ் துண்டாகும். ஒரு துண்டு செல்வ பெருந்தகை தலைமையில் திமுகவில் இருப்பார்கள், பலர் விஜயுடன் சேருவார்கள் என்பதுதான் கருத்து கணிப்பாக இருக்கிறது என்னை பொறுத்த மட்டும். அதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய சூழ்நிலை நிலவரம். இல்ல செல்வ பெருந்தகை மட்டும் தனித்து எப்படி போக முடியும்? ஏன்னா இந்தியாவினுடைய தலைமை தானே முடிவெடுக்க முடியும். அப்ப அதை சொன்னா செல்வ பெருந்தகை அவர்களும் கேட்டுதானே ஆகணும் சார். நிறைய பேர் விஜயோட போகணும்னு பாக்குறாங்க. செல்வ பெருந்தகைக்கு வேண்டாதவர்கள் குறைந்தது ஒரு 20 மாவட்ட செயலாளர்கள் கடந்த 10 நாட்களாக டெல்லியில் முகாமிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே வந்துட்டு போனாங்க, லீடர்ஷிப் சேஞ்ச் வேணும்னுட்டு. அவர்களை எல்லாம் ஊக்குவிப்பது ஜோதிமணி போன்ற எம்பிக்கள், மாணிக் தாக்கூர் போன்ற எம்பிக்கள், கார்த்திக் சிதம்பரம் போன்ற எம்பிக்கள் தான் அவர்களை எல்லாம் டிசிடென்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்றாங்க. உள்ள நிறைய நடக்குதுங்க, திரைமறைவில் நடக்கக்கூடிய சம்பவம். அகில இந்திய காங்கிரசினுடைய விருப்பம் வந்து விஜய் அவர்களோட கூட்டணி போறதுதான் அப்படின்றதுதான் உறுதியா இருக்கா சார்? அவங்க இது எதுக்காக பேசுறதுங்க சார் சொல்லுங்க. திமுக அணியுடன் காங்கிரஸ் இருக்கிறது, பலத்த ஒரு எண்ணங்கள் இருக்கின்றன. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் ராகுல் காந்தி 2019 பிரதமர் என்று சொன்னார். வேற எந்த இந்தி கூட்டணியும் தயாராக சொல்லுவதற்கு. அப்பேற்பட்ட ஒற்றுமை இருந்தவர்களுக்கு ஏன் ஐயா மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்தி பேசிய பிறகு நான் விஜயுடன் பேச போகிறேன் என்று ஏன் சொல்லணும் சொல்லுங்க? இது வரைக்கும் ராகுல் காந்தி டினை பண்ணல, அதே மாதிரி விஜயும் டினை பண்ணல. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நான் இன்னொன்னு சொல்றேன். இல்ல இது வந்து ஒரு அரசியல் தலைவர் என்ன நடக்குதுன்னு முதலமைச்சர்கிட்டையும் கேட்கிறாரு, விஜய் அவர்கள்கிட்டையும் கேட்கிறாரு. அங்க கரூர்ல என்ன நடந்தது அப்படின்றது ஒரு யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தானே சார் இது? இது ஸ்பெஷலுங்க, யதார்த்தமே கிடையாதுங்க. இப்ப அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பலாத்காரம் நடந்து போன் பண்ணாரா? கள்ளக்குறிச்சிக்கு போன் பண்ணாரா ராகுல் காந்தி? எங்க சவம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் பாக்குறேங்கிறாரு. இங்க 41 சவால்கள் வந்துருச்சு. அவர் துடிக்கிறார் வர வேண்டிய காரணம் என்னன்னா பிஜேபி வந்துருச்சுங்க. அவருடைய பாலிடிக்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல்ல பிஜேபி வந்து தான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரத்தை அந்த ஹேமமாலினி தலைமையில் 8 பேர் வந்துட்டாங்க. இப்ப நாளைக்கு 24ஆம் தேதி நவம்பர் மாதம் நாடாளுமன்றம் குளிர்கால தொடர் கூட இருக்கிறது. அப்பொழுது கண்டிப்பாக ஹேமமாலினி தமிழிலேயே பேசி கரூர் சம்பத்தை சொல்லுவார். காரணம் அப்பொழுதுதான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சூடு பறக்கக்கூடிய சூறாவளி பிரயாணம் நடக்கும். அந்த சமயத்தை பேசினா காங்கிரஸோட ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் சார்? இப்ப இந்த ஒரு கால்குலேஷன் அப்படின்றது இருக்கு. இப்ப வந்து எங்களுக்கு காவல்துறையினுடைய விசாரணை மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு தான் உச்ச நீதிமன்றத்தை நாடுறாங்க தமிழக வெற்றி கழகத்தினர். இப்போ அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. சிபிஐ கிட்ட போனதுக்கு அப்புறம் நிறைய கூற்றுகள் முன்வைக்கப்படுது. இப்ப சிபிஐ வசம் போயிருச்சுனாலே விஜய் அவர்களுடைய பிடி வந்து பாஜகவினுடைய கைக்கு போயிருச்சு. இனி நிச்சயமா அந்த கூட்டுக்குள்ள வந்து இதைய வச்சே விஜய் அவர்களை கொண்டு வந்துருவாங்கன்றதெல்லாம் பேசப்படுது இல்லையா? அப்ப அதுக்கு சாத்தியக்கூறு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? சாத்தியக்கூறு அந்த மாதிரி நான் கவனிக்கிறேன். இப்ப பாருங்க, இந்த வதந்திகள்லாம் வருவதற்கு முன்னதாக சிபிஐ வரேன்னு சொன்ன உடனே எப்படிங்க பென் டிரைவ் கிடைக்குது? நீங்க தானே சொன்னீங்க. நானும் பார்த்தேன், நானும் இதுல பார்த்தேன். அந்த ஆவணங்கள் எல்லாம் கொளுத்தி விட்டான்னு சொல்றாங்க. ஆக மொத்தம் விஜய் சொல்லுவதும், ஆதவ் அர்ஜுனா சுப்ரீம் கோர்ட்டினுடைய முடிவு வந்த பிறகு நிருபர்களிடம் பேசியதும், ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்லுவதும், நயினார் நாகேந்திரன் சொல்லுவதும், அண்ணாமலை சொல்லுவதும் வைத்து பார்த்தால் அதில் ஒரு அரசியல் முக்கிய புள்ளி அந்த விபத்தை தூண்டி விட்டிருக்கிறார் என்ற வர்ணனை தான் அது போகிறது. என்ன சட்டசபையில கூட வெளிநடப்பு சேர்ந்து வந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அதை தான் இண்டிகேட் பண்ணாருங்க. செந்தில் பாலாஜியினுடைய பெயரை ஓப்பனா சொல்லாவிட்டாலும் ஆதவ் அர்ஜுனா கையில் செந்தில் பாலாஜி பெயரை குறிப்பிடாமல் ஒரு முன்னாள் அமைச்சர் என்று சொன்னார். சோ இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா சிபிஐ வசம் இந்த பென் டிரைவ் கிடைச்சிட்டுன்னு சொன்னப்புறம் அதுல இருந்து விசாரணை ஆரம்பிச்சான்னு என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் டைம் சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்டு ஜட்ஜை போட்டுட்டு அவர் கீழே 2 சிபிஐ ஆபீசரை போட்டிருக்காங்க. இது நூதனமான செயலாக இருக்கிறது. அதைத்தான் முதலமைச்சர் சொல்லுகிறார், இதற்கு நாங்கள் பரிசீலனை செய்வதற்கு செய்வோம் என்று. எப்படி பரிசீலனை செய்வாங்க சொல்லுங்க? ஒரு ஆர்டர் போட்டுட்டு அப்புறம் அந்த ஆர்டர் எப்படி வித்ட்ரா பண்ணுவாங்க? இல்ல அது திமுக வழக்கறிஞர் வில்சன் சொல்லும் போது சொல்றாரே சார், இது வந்து இடைக்கால தீர்ப்பு தான்,
இதன் பிறகு ஒரு தீர்ப்பு வரும், அதுதான் இறுதி தீர்ப்பு. அந்த சமயத்துல இது வித்ரா செய்யப்பட்டாலும் செய்யப்படலாம் அப்படின்றாரு இல்லையா? எப்பவுமே ஒரு தோத்து போன வழக்கறிஞர் தன்னுடைய கட்சிக்காரங்களுக்கு, அதாவது கிளையண்ட்டுக்கு சொல்றது, அடுத்த வாட்டி பார்த்துடலாம் சரியாயிடும் சொல்லுவாங்க. இப்போ ஆர்டர் எப்படிங்க வித்ட்ரா பண்ண முடியும்? 2 IPS ஆபீசர் பேரை போட்டுட்டு ஒரு ஜட்ஜி போட்டுட்டு அந்த ஜட்ஜி கிட்ட கன்சென்ட் வாங்கிட்டு அந்த ஜட்ஜி பேரை கையெழுத்து வாங்கிட்டு இப்படி வில்சன் சொல்வதில் தவறு இருக்கிறதுங்க. சார் இப்போ அகைன் நம்ம வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார், காங்கிரஸ் ஒரு தீவிரத்தை காமிக்கிறாங்க விஜய் அவர்களோட சேர அப்படின்னு. விஜய் அவர்கள் நிச்சயமா வந்து அதிமுக பாஜக கூட்டணியோட சேர மாட்டார் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, டே 1ல இருந்து விஜய் அவர்கள் கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்ன பிறகும் கூட தமிழ்நாட்டினுடைய தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பெடுத்ததன் பிறகு கூட விஜய் அவர்களுக்கும் அழைப்பு உண்டுன்னு சொல்றாரு. அதிமுகவினுடைய இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும் போதும் விஜய் அவர்கள் வந்தா சந்தோஷம் அப்படின்றாரு. அப்போ ஒரு இன்னைக்கு வரைக்கும் ஒரு எதிர்பார்ப்போடவே இருக்காங்களே, அதை நிராகரிச்சிருவார் விஜய் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதனால்தான் கால தாமதம். அதனால்தான் அவன் ஊமையா இருக்காருன்னு எல்லாரும் சொல்றாங்க. வர்ணனை இருக்குது. அதனால அவருக்கு ஒரு பிக்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காரு. அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் பிஜேபி பக்கம் போலாமா காங்கிரஸ் பக்கம் போலாமா, எதுனால இருக்கும்னு சொல்லிட்டு. இன் டோட்டாலிட்டி பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, பாசிசமா பாயசமான்னு சொல்லி அதெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு இல்ல வில்சனுடைய பாஷையில பேசினா அதெல்லாம் வித்ட்ரா பண்ணிட்டு பிஜேபி பக்கம் போயிடுவாங்களா? திமுக ஏன் என்று வேண்டும் சொல்லுகிறது விஜய் பாஜக பக்கம் தான் போவார் என்றால் காங்கிரஸ் எடுத்துக்கு தயாரா இல்ல. காங்கிரஸ் பிடிச்சிக்கிறதுக்காக பிஜேபி பயமுறுத்துறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. அதுல விஜயை பயமுறுத்துறாங்க பிஜேபி பார்த்துட்டு. எனினும் விஜய் அவர்களுடைய ஒரு எதிர்காலத்தை நெருக்க வேண்டும், கசக்க வேண்டும் என்று திமுக பல முயற்சிகளை பெற்றாலும் விஜய் தீவிரமாகத்தான் இருக்கிறார் என்று ஆதவ அர்ஜுனா டெல்லியில் ஒரு வாரம் தங்கி இருந்த போது பலரை சந்தித்தார்கள். யார் யாரை சந்தித்தாரோ நானும் அவரை பார்த்தேன், அவங்களோட பேசினேன். இன்ஃபேக்ட் ஆதவ அர்ஜுனாவுடைய மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா, we will fight it out சொல்லியிருக்காங்க. விஜய் அதுல ரொம்ப உறுதியா இருக்கார் அப்படின்னு. ஏன்னா ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, விஜய் அவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் மனதளவுல மிகவும் வந்து ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர்றதுக்கே நேரமாச்சு அப்படின்னு ஒரு பொருள் பேசப்படுது. ஆனாலும் ஒரு அரசியல் தலைவரா வந்த பிறகு அவ்வளவு நேரம் எடுத்துக்க கூடாதுன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா சார்? தவறான கருத்து, அது தவறான கருத்து. அவர் வந்து மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்தார். முதல்ல நீதி அரசர்களை நாடினார். நீதி அரசர் கட்ட உடனே இப்ப அரசியலில் வருவார். இல்லன்னா அவர் வந்து முதல்ல ஏங்க ரஜினிகாந்த் வந்து காலையில ஹைதராபாத் போறாரு, நம்ம அர்ஜுன் மூர்த்தியும் தமிழர் மணியனும் அப்பாயின்மெண்ட் போறாரு, சாயங்காலம் வரைச்சு நான் கட்சி திறக்கலன்ற என்ன அர்த்தம் சொல்லுங்க? அதே மாதிரி விஜய் பண்ணாரா? இல்லையே. கமல்ஹாசன் மாதிரி அறிவாலயத்திலே போய் சரண்டர் ஆயிட்டு ராஜ்யசபா வாங்கினாரு விஜய் இல்லையே. அதான் ஒரு பிரச்சனை டெல்லியிலேயே. அப்ப எதிர்வரும் காலத்துல சார், இப்போ காங்கிரஸ் வந்து திமுகவினுடைய தயவை எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா 26 தேர்தல் நோக்கி இல்ல 29 தேர்தல்ல திமுகவினுடைய ஒரு தயவு வேணும் காங்கிரஸ்க்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த 26 தேர்தலை அணுகுவாங்க காங்கிரஸார் அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? ஆமா, அது உண்மைதான். காங்கிரசுடைய எதிர்காலம் என்பது இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் பீகார்ல காங்கிரஸ் ஒன்னும் அலையன்ஸ் வரவே இல்லைங்க. இதே மாதிரி நிலைமை தமிழகத்தில் நீடித்தால் நீடிக்கலாம் அல்லவா? ராகுல் காந்தியை பொறுத்த மட்டும் கட்சியை வளர்க்க ஆசைப்படுகிறார். அதனால்தான் அவர் பாத யாத்திரை சென்றார். அதனால்தான் பீகார்ல பாத யாத்திரை போனாரு. அதுக்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பீகாருக்கு வந்து அந்த ஓட்டுச்சோரி காம்பென்ல வந்தாரு. அந்த மாதிரி இருக்குச்சே கட்சியை வளர்க்கணும்னு அவங்க ஆசைப்படுவாங்க இல்லையா? அப்ப அதுதான் கேட்கிறேன் சார். அப்ப காங்கிரஸ்க்கு அதிகபட்ச தேவைன்றது திமுகவா தாவேகாவா? திமுக. காரணம் என்னன்னா, திமுக எத்தனை சீட் கொடுத்தாங்களோ அத்தனை சீட் வின் பண்ண முடியும். தாவேகா வந்து ட்ரையல் பண்ணணும். ஆனா தாவேகா வந்து 70-80 சீட் தந்தாங்கன்னா 25 ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க அவங்க. திமுக வந்து 15 கொடுத்து 15 ஜெயிக்கிறதும் 70 கொடுத்து 55 40 45 50 ஜெயிக்கிறது எப்படி இருக்கு பாருங்க. கம்பேரிசன் பண்ணி பார்ப்பாங்க அவங்களும் அரசியல் கட்சி நடத்துறவங்க தானே. அப்ப எப்படி அமைய போகுது சார் இந்த தடவை வந்து உங்களுடைய பார்வையில? விஜய் டிடிவி தினகரன் அவங்களோட காங்கிரஸ் வரும் அப்படின்றது உங்களுடைய எண்ணமா? எப்படியான ஒரு அணியா இருக்க போகுது விஜய் தலைமையிலான அணி? ஒன்னே ஒண்ணு எழுதி வச்சுங்க, கலாட்டா மீடியா நேயர்களுக்கு சொல்லுவது, காங்கிரஸ் திமுகவிலிருந்து வெளியே வருமையானால் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வெளியே வரும், விடுதலை சிறுத்தைகள் வெளியே வரும், அப்பொழுது திமுகவிற்கு ஆபத்து வரும். அதை மு.க. ஸ்டாலின் விடமாட்டார். அந்த அளவுக்கு ராகுல் காந்தியுடன் பேசி சமாளிப்பார். எனினும் விஜய் தான் உங்களுக்கு எனிமி நம்பர் 1 இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியை விட, பாஜகவை விட
அது எப்படி எப்படி பண்ணணும்னு பாக்குறாங்க. இப்ப ஒவ்வொரு ஸ்டேஜிலும் ஸ்டாலின் வந்து அரசாங்கம் அமுக்க பாக்குது பாருங்க அவரை. அதனாலதான் அவருக்கு இப்போ சுப்ரீம் கோர்ட்ல பெரிய இடி கிடைச்ச உடனே அவங்களால தாங்கிக்க முடியல திமுகவால. ஏன்னா விஜய்க்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்குது லீகல் சிஸ்டத்துல. அவர் சொல்றது பாருங்க, எனக்கு சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய். சந்தேகம் என்ன? செந்தில் பாலாஜி. அப்போ இல்ல, இப்ப நீங்க சொல்றது வந்து விஜய் அவர்கள் தலைமையில இன்னொரு கூட்டணி உருவாகும், அதுல டிடிவி தினகரன் இருப்பார். காங்கிரஸ் இருக்குமா இருக்காதா? காங்கிரஸ் இருக்கும். காங்கிரஸ் பிளவுபட்ட காங்கிரஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படி பிளவுபட்ட காங்கிரஸ்னா நீங்களும் தமிழ்நாட்டுல அரசியலை பார்த்துட்டே இருக்கீங்க, நானும் அரசியலை டெல்லியில இருந்து பார்த்துட்டே இருக்கேன். எப்படி மு.க. ஸ்டாலின் வந்து நரேந்திர மோடி அரசியல் மாடலை சப்போர்ட் பண்ணி ஸ்டைல அவரே பண்றாரோ, எப்படி நரேந்திர மோடி அவர்கள் அகில இந்திய அளவில் சிவசேனாவையும் காங்கிரஸையும் திரிணாமுல் காங்கிரஸையும் சமாஜ்வாதி பார்ட்டியையும் அகிலேஷ் யாதவ் பார்ட்டியையும் உடைத்து வைத்தாரோ, சிவசேனா உடைஞ்சிடுச்சுங்க. தமிழகத்தில் பாருங்க, எந்த ஒரு கட்சி உடையாத கட்சி சொல்லுங்க பாப்போம். அது மு.க. ஸ்டாலினால உடைஞ்சிருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? ஐயா ராமதாஸே சொல்றாரா இல்லையா? அன்புமணி ராமதாஸ் சொல்றாரா இல்லையா? வைகோ சொல்றாரா இல்லையா? இப்ப அன்புமணி ராமதாஸ் விட்டுருங்க, வைகோ விட்டுருங்க. ஒன்னில்லாத அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் இருந்து வெளில போனாரு. ஆக மொத்தம் அனைத்து கட்சிகளையும் உடைத்தது திமுக. காங்கிரஸையும் உடைக்க போகுது திமுக. சார், இப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைவா இந்த மூன்றாவது அணி இதை வந்து ஓட்ட பிரிக்கும் அப்படின்ற அளவுல எடுத்துக்கிட்டா கூட மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய பலம் திமுக கிட்ட போயிடுச்சுன்னா அப்ப விஜயுடைய அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும்? அரசியல் இருள்மயமாகத்தான் இருக்கும். திமுக அவரை விடாது, வளர விடாது. கலாட்டா நேயர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், விஜய் மிகவும் சிறப்பாக திறமையுடன் மெதுவாக அணுகுகிறார் ஒவ்வொரு பிரச்சனையும். தமிழகத்தில் தொங்கு சபை வந்தால் விஜய் தான் கிங் மேக்கர் ஆவார் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் ஆட்சி அமைந்தால் நீங்க சொல்றதுக்கு கருத்துக்கு வேறுமாறாக விஜய் நினைக்கிறார் என்று எடுத்துக்கொண்டாலும் தமிழகத்தில் விஜயினுடைய நுழைவு ஒரு தொங்கு சபையை நீக்கித்தான் போகிறது என்று பலர் டெல்லியில் கருதுகிறார்கள். அப்ப கிங் மேக்கரா இருப்பார் விஜய். ஆமா ஆமா, கண்டிப்பா. அவருக்கு ஒரு 25-30 சீட் வருதுங்க. மீதி என்னன்னா வச்சுங்க. நன்றி சார், நிறைவான நிறைய கருத்துக்களை கொடுத்திருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி. அன்பை சொல்லும் அழகான நகைகள் தி லெஜெண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த தீபாவளி திருநாளை ஆரடி ஸ்வீட்ஸுடன் கொண்டாடுங்கள். சென்னை முழுவதும் 63க்கும் மேற்பட்ட கிளைகளுடன்.